இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். திருச்சி உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறுவது ஆதாரமற்றது என்றும் குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை எனவும் சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் அதுகுறித்து விளக்கம் அளித்த அமைச்சர் KN நேரு, கோயில் திருவிழாவின் போது வழங்கப்பட்ட குளிர்பானத்தில் சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் அதன் மாதிரி சேகரிக்கப்பட்டு அதை வழங்கியவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளது குறிப்பிட்டார். திருச்சி மாநகராட்சி உறையூர் பகுதியில் வார்டு எண் 10 மின்னப்பன் தெரு மற்றும் வார்டு எண் 8 பணிக்கன் தெரு பகுதிகளில் 18/4/2025 மாலையில் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கில் 7 நபர்கள் பாதிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மாநகராட்சி சுகாதாரத்துறை மூலம் உடனடியாக நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. எனவே 3 பேர் பலி என்பதற்கு ஆதாரமற்ற பொய் செய்தி என்று சமர்ப்பித்துக் கொள்கிறேன். எனவே குடிநீரிலே கழிவுநீர் கலப்பது என்பது அந்த பகுதியிலே நிச்சயமாக இல்லை என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். வெக்காலம்மன் கோயில் திருவிழா நடைகிற போது பொதுமக்கள் நிறைய பேர் மோர் கொடுக்கிறார்கள், சில பேர் குளிர்பானங்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தந்த குளிர்பானத்தில தான் சந்தேகம் ஏற்பட்டு அந்த குளிர்பானத்தை மாதிரி சேகரிக்கப்பட்டு யார் அதை வழங்கினார்கள் என்பதை கண்டறிந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். இது குடிநீரால் கழிவுநீர் கலக்கப்பட்டதல்ல, நீர்மோர் வழங்கியதும் குளிர்பானம் வழங்கியதால் தான் அந்த பகுதியில் இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் அமைச்சர் KN நேரு அளித்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். கழிவுநீர் குடிநீரோடு கலந்து வருகிறது, இதை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி அதிகாரிகள் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்றைய தினம் 4 பேர் உயிர் நீத்திருக்கின்றார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 5 பேர் அவசர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மாண்பு அமைச்சருடைய பதில், அந்த மாநகராட்சிக்கு அருகில் நடந்த திருவிழா, அங்கே சித்திரை தேர்விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த சித்திரை தேர்விழாவிலே பிரசாதம், உணவு மற்றும் மோர், குளிர்பானங்கள் வழங்கப்பட்டதாகவும் அதை பருகி காரணத்தினால் அவர்கள் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்திருக்கின்றார்கள். அதோடு அவர்களது ஒத்துக்காத காரணத்தினால் ஒவ்வாது பிரச்சனை காரணமாக அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக தகவலை கொடுத்திருக்கின்றனர். அந்த சித்திரை தேர்விழாவுக்கு இந்த பகுதி மக்கள் மட்டும்தான் சென்றாங்களா? பல்வேறு ஊர்களில் இருந்து அந்த சித்திரை தேர்விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இந்த உடல்நிலை சரியில்லை என்று எந்த மருத்துவமனையும் சேர்க்கப்படவில்லை. இந்த குறிப்பிட்ட பகுதியில், உறையூர் பகுதியில் தான் 4 தெருவில் இருக்கின்ற மக்கள் இந்த கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகிய காரணத்தினால் இன்றைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மறைத்து மாண்பு அமைச்சர் பதிலளிப்பது கண்டிக்கத்தக்கது. சித்திரை தேர்விழாவுக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் போய் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே கொடுத்த பிரசாதத்தை, குளிர்பானத்தை, மோரெல்லாம் குடித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பு ஏற்படவில்லை. இந்த பகுதி மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுகின்றது. இதை இந்த அரசு மறைத்து தவறான செய்தி வெளியிட்டிருக்கிறது கண்டிக்கத்தக்கது. இதே போல 2024ஆம் ஆண்டு 4ஆம் தேதி சென்னை பல்லாவரம் அடுத்த மலைமேடு பகுதியில் குடிநீர் கழிவுநீர் கலந்து வந்தனால 30 பேர் வாந்தி, திடீர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு 3 பேர் இருந்தனர். அப்பொழுது அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சரும் இதே கருத்தை தான் சொன்னார். வேண்டுமென்றே திட்டமிட்ட இந்த அரசாங்கம் அந்த அவருடைய ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்களை மறைப்பதே கொள்கையாக வைத்திருக்கின்றது. இது கண்டிக்கத்தக்கது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.